ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விஜயை ஆட்சி அமைக்க கவர்னர் அழைக்காதது ஏன், பரபரப்பு தகவல் வெளியீடு. திருச்சி கிழக்கு தொகுதியை விஜய் ராஜினாமா செய்வார். அப்போது தாவேகாவின் பாலம் 112ஆக இருக்கும். பலம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சென்னை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்றது. தேர்தலின் பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டன. இதில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக கூட்டணி 73 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 53 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் வெற்றி பெற்றாலும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்காக தாவேகா சார்பில் பல்வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. காங்கிரஸ், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்களிடம் தனித்தனியே கடிதமும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் காங்கிரஸ் நிர்வாகிகள் நேற்று விஜயை சந்தித்து 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை விஜயிடம் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகைக்கு சென்று தமிழக பொறுப்பு ஆளுநர் கவர்னர் அர்லேக்கரை சந்தித்தார். தேர்தலில் வெற்றி பெற்ற விஜய்க்கு பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்கி கவர்னர் அர்லேக்கர் வாழ்த்தினார். காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை கவர்னரிடம் வழங்கிய விஜய் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்காக உரிமை கோரினார். ஆட்சி அமைக்க கவர்னர் அர்லேக்கர் அழைப்பு விடுத்த பிறகு தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்பார் என தகவல் தெரிவித்தது. எனினும் விஜயை ஆட்சி அமைக்க வரும்படி கவர்னர் அழைக்கவில்லை. இதற்கான பரபரப்பு தகவல்கள் வெளிவந்துள்ளன. பெரும்பான்மையை நிரூபிக்க குறைந்தது 118 எம்எல்ஏக்களை தன்வசம் வைத்திருக்க வேண்டும். தாவேகா 108 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆதரவையும் சேர்த்து தாவேகாவின் கைவசம் 113 எம்எல்ஏக்கள் உள்ளனர். எனினும் திருச்சி கிழக்கு தொகுதியை விஜய் ராஜினாமா செய்வார். அப்போது தாவேகாவின் பலம் 112ஆக இருக்கும். விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலா 2 எம்எல்ஏக்களின் ஆதரவு விஜய்க்கு கிடைக்கும்போது மொத்தம் எண்ணிக்கை 118ஆக இருக்கும். எனினும் தற்காலிக சபாநாயகர் அறிவிக்கப்பட்ட பின்னர் அவரால் வாக்களிக்க முடியாது. இதனால் தாவேகாவின் பலம் 117ஆக இருக்கும். 117ஆக குறையும். பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத நிலையில் ஏற்படும். மீதம் ஒரு எம்எல்ஏவின் ஆதரவு தாவேகாவுக்கு தேவையாக உள்ளது. இதனால் அக்கட்சி ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடித்து வருகிறது. ஆட்சி அமைக்க தேவையான எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் வரும்படி கவர்னர் அறிவுறுத்தியுள்ளார் என கூறப்படுகிறது. அப்படி பெரும்பான்மைக்கு தேவையான 118 எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் விஜய் வராத சூழலில் அவரை ஆட்சி அமைக்க வரும்படி கவர்னர் அழைக்கவில்லை என தகவல் தெரிவிக்கின்றன. இதே போன்று கவர்னர் அர்லேக்கர் இன்று கேரளாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார் என்றும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்க தீவிரம் காட்டி வருகிறது. அதற்கேற்ப தாவேகாவுக்கு ஆதரவு கிடையாது என்று அதிமுக தெரிவித்துவிட்டது. இதனை அடுத்து அதிமுக எம்எல்ஏக்களை புதுச்சேரியில் சொகுசு விடுதியில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது என தகவல் தெரிவிக்கின்றது. இதனைத் தொடர்ந்து அதிமுகவுக்கு தேவையான ஆதரவை வெளியில் இருந்து திமுக அளிக்கும் என்று எதிர்க்கட்சியாக செயல்பட அக்கட்சி முடிவு செய்துள்ளது என்றும் தகவல் தெரிவிக்கிறது. இதனால் தமிழக அரசியல் பரபரப்பு